வணக்கம் சார். என் பேர் சுமதி. நான் இங்க போரூர்ல இருந்து வர்றேன். தெரியும். நீங்க எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்றவங்க தானே. சரிங்க சார். இப்போ விஜய் சார் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய ஒப்பீனியன் நல்லா நடந்துட்டு இருக்குன்றது தான். நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே பதிவு பண்ணிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய செயல்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதனுடைய எதிரொலியாக தான் நான் அமைச்சர்கள் மேலே வர குற்றச்சாட்டுகள் இவ்வளோ ஷார்ட்டாக கிரியேட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் அக்ரெசிவாக ரொம்ப திறமையாக செயல்படுறாங்களோ அவங்க செயல்படாமல் நிப்பாட்டுறதுக்கு என்ன வேலையோ அதை எதிர்கட்சிகள் செய்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நிறைய கிரவுண்டில் பார்ப்பீங்க, பொதுமக்கள் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடைக்குதா? அவங்களுக்கு எப்படி இதுவாகும்? கிடைக்குது சார். முன்ன விட இப்போதைக்கு நல்லா கிடைக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய தடவை அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் போயிருப்போம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஒன்ஸ் தானே அது. ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வருஷம் வருஷம் போடுறோம் நம்ம. அப்போ இந்த வாட்டி போட்டப்போ எப்பயுமே ஒரு டிலே ஆகும், ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். ஆனால் நான் போட்டு மறுநாளே எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதான் எனக்கு இதுவாயிடுச்சு. எனக்கு மெசேஜ் வந்தது. என்னடா மெசேஜ் நம்பர் வந்துச்சுரா நம்மளுக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம பையன் நீட் படிக்கிறான். அப்ளை பண்றதுனால நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் கேட்கறாங்க அந்த இடத்துல. அப்ப எனக்கு அந்த நம்பர் இல்லாதனால சரி நாளைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒரு வாரம் ஆகும் இது டைம் பார்த்தா மறுநாளே மெசேஜ் வந்துச்சு. இதுதான் மக்களுக்கு தேவை என்னன்றதை புரிஞ்சு அதுக்கான செயல்களை இமிடியேட்டா செய்யறாங்கன்றோம் இல்லையா. அரசாங்க ஊழியரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இது இந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டெபனா இருக்காங்க. மக்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான செயல்கள் இருந்தா நம்மள அவங்க ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்றத முடிவு பண்ணி இவங்களும் தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் நாங்க காசு கொடுப்போம். ஆனா இந்த வாட்டி காசே இல்லை. அது ஒரு நல்ல மாற்றம். அது இப்போ ஒன்ஸ் நம்ம கம்மியாக தான் படிச்சிருக்கிறோம். நமக்கும் படிக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். இதில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு. ஏன்னா எங்கள் கிராமத்து சைடில் அப்படி தான் இருக்கும். எங்கள் ஊருக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா இல்லை இதில் நம்ம கூட பரவாயில்லம்மா. நம்ம டெய்லி அன்னாடங்காட்சி ஏதோ ஒரு விஷயத்த கேட்கணுன்னு படித்து நல்ல மேல்தட்டில் இருந்தால் கூட அவங்கள கூட இப்போ வீடியோ போடுறாங்க. எங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமான அரசாங்கமாக இது செயல்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ ஆதரித்தோம், அது என்னைக்கு தவறாயிடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நமக்கு இது தவறாகாதுன்ற ஒரு தைரியம் வந்துடுச்சு. சார் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. நீங்கள் சிஎம் சார் போய் பார்ப்பீங்களா? பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பார்ப்பேன். பாருங்க. ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. விவசாயிக்கு இந்த ஜென்ரேட்டர் போட்டு அது என்ன சொல்லுவாங்க, சோலார் இது போட்டு சொல்லியிருப்பீங்கல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது மக்கள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சார்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா நீங்க எல்லாத்தையும் செய்யறவங்க. நீங்க நிறைய பார்த்துருக்கோம் உங்க இதுல. அதை நீங்க தயவு செஞ்சு சாரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது. நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, நல்லது நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் எல்லாம் சொல்லியிருக்காங்களா, இதை கூட வீட்டுங்களுக்கு அந்த சோலார் பேனல் போட்டு பண்றதெல்லாம் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. பயோகேஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. நீங்க இதெல்லாம் நீங்க சாருக்கிட்ட உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பாக்குறப்ப நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்பேன்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குமே மெயில் ஐடி கொடுத்துருக்காரு. ஒரு சிஎம்மே எனக்கு தெரிஞ்சு கொடுத்து நான் பார்க்கல. நேற்று அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அவர் மீட் பண்ணா இல்லை அந்த முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிஎம்மாக பார்த்து நம்ம சொல்லணுன்றது இல்லை. அந்த துறை அமைச்சர்களோடகிட்டையும் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு ராஜ்மோகன் சார் இந்த எஜுகேஷனில் எப்படி கிளாஸ் ரூம்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கட்டலாம் அப்படின்றது இதெல்லாம் பேசணுன்ற ஒரு இதில் இருக்குது. அப்பாயின்மெண்ட்க்கு 1 by 1 நம்ம பேசுவோம். சிஎம் பெரிய தலை, அவர்கிட்ட கேட்குற மாதிரியான பெரிய விஷயங்கள் இருந்தால் அவர்கிட்ட கொண்டு போய் கேட்போம். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, நல்லதே நடக்கணும் எல்லா விஷயத்துலையும். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சிஎம் விஜயோடைய ஃபேனாக இருக்கிற உங்களுக்கு இது நான் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இதை வாங்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி எந்த ஒரு இதுலையும் கொடுத்தது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் இது பண்ணதுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்காக கொடுக்கல, எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கோம். அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அவருடைய கடைசி படம்னு சொன்னாங்க. இந்த கடைசி படம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரசிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல என்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறேன், உங்க சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கணும்ன்றதுதான். ரொம்ப நன்றி சார். சதீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க மெசேஜை பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கேன் சதீஷ். நானு தலைவருடைய அவ்வளோ தீவிர ஃபேனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா சார். சின்ன வயசுல எவ்வளவு நேரம் உட்காந்து அந்த மெசேஜ் கண்டினியூஸா போட்டீங்க? ஒரு மார்னிங் ஆரம்பிச்சேன், எப்பப்ப டைம் இருக்கோ ஃபுல்லா போட்டேன். 5-6 மெசேஜ் மேல போடலாம்னு நினைச்சேன். ரொம்ப போட்டா வேணா தராம போயிட்டு போறீங்களா யோசிச்சேன். சரி போதும், ஓவரா போவானா சொல்லிதான். ரொம்ப சூப்பர். ரொம்ப தளபதி நான் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே தளபதியை பார்த்துதான்.
இல்லை இவ்வளோ டயாட் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றத நானும் பதிவு பண்ணோம். ஏன்னா நான் கூட ஷாக் பண்ணேன். 1500 வியூ, என்னடா 3500 மெசேஜ் ஆனேன். கீழே ஸ்க்ரால் பண்ணினே இருந்தா சதீஷ் தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சார் இந்த நம்ம தளபதி ஆட்சியில் ஊழல் எல்லாம் ஒழிஞ்சு சொல்றாங்களே, பட் ஃபுல்லா ஒழிஞ்சிச்சா இல்ல ஸ்டெப் ஒன் பை பண்ணலாம்? ஊழல் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணலாம். ஆனா முழுசா ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா பழைய அதிகாரிகள் இன்னும் சில இடங்கள்ல சில விஷயங்கள் செயல்பாடுகள்ல தவறாக தான் நடந்துட்டு இருக்காங்க. அது அந்த பயம் அவங்களுக்கு இன்னும் வரல, வரும். ஏன்னா 80 பேர் மேல தெரிஞ்சுட்டா இன்னும் 20 பேர் தானே, அதெல்லாம் மாறாம போவாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சிஎம் அவர்களும் செயல்படுறாரு. ஏன்னா இப்பதான் 3 நாளுக்கு முன்னாடி அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர்களுக்கே அவர் வார்னிங் கொடுத்திருக்காரு. அமைச்சர்களுக்கே எப்படிதான்னா கடைக்கோடி அரசு ஊழியர்களுக்கு என்னன்ற பயம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா மாறும். நான் அந்த மாற்றத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். எல்லா அமைச்சரும் டார்கெட் பண்றாங்களே ரமேஷ் செல்லை பொறுத்த வரைக்கும், அவங்களாம் ஏன் சார் இந்த டிஎம்கே ரொம்ப இருக்கிறாங்க? எல்லாமே ஃபேக். கண்டிப்பா இப்போ அவங்க நல்ல பேர் கிடைச்சா அடுத்து என்ன பண்ணுவாங்க? மக்கள் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நல்ல பேர் வரக்கூடாதுன்னு தானே யாரா இருந்தாலும். இப்போ எதிர்கட்சி நான் என்ன பண்ணணும், நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்றதா என் வேலை? குறை பண்ணணும். இப்போ உங்களுக்கு குறை சொல்றதுக்கும் இல்லை, அதனால உருவாக்கி சொல்றாங்க. இதுதான் இப்ப நடக்குது சில இடத்துங்கள்ல எல்லாம். இப்ப நீங்க பத்திரப்பதிவுத்துறை இந்த சில பழனி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அவங்க மேல ஒரு அவதூற பரப்பணும்னு. ஏன்னா பத்திரப்பதிவுத்துறையில ஆகஸ்ட் 17 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு எங்க இருந்தாலும் பத்திரப்பதிவு பண்ணலாம்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஆன்லைன்ல நீ கம்ப்யூட்டர்லயே பண்ணலாம், இ சேவை மையம் மாதிரி நம்ம எங்க இருந்தாலும் பண்ணலான்னு. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? அவங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள். முடியாது. இப்போ அத இவங்க இங்க சரி பண்ண பாக்குறாங்க. இந்த இடத்த இந்த மாதிரி காமிச்சிட்டா பாருங்க, நேரடியா பண்ண இடத்துலயே தவறு நடக்குது. இப்ப நீங்க மறைமுகமா எங்கேயாவது இருந்து பண்ணீங்கன்னா எவ்வளவு தவறு நடக்கும்னு மக்கள்கிட்ட ஒரு பீதியை உருவாக்கி அதை வச்சு இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன நடந்தாலும் ஆகஸ்ட் 17 அவங்க நினைச்சது நடக்கும். மக்கள் கிட்ட ஊழல் இல்லாத அரசாங்கமாவா இவங்க தெளிவா பண்ணுவாங்க. உங்களுக்கான சிஎம் விஜய் அவர்களுடைய படத்தை கேட்டு உங்க கூட கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் உதய். விஜய் சார் ஃபேனா இருந்து அவருடைய கடைசி படம் சிஎம் உடைய இதை நான் அவருடைய ரசிகர்களோட கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க இந்த டிக்கெட் வின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் கௌதம். என்னுடைய தம்பி பேரு விஜய் ஃபேனா நீங்க? சிஎம் ஆனதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி இருக்கு? நல்லா 70 நாள் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. சூப்பர். கங்க்ராட்ஸ். அவருடைய கடைசி படம் அவருடைய ரசிகர்கள் கூட நம்ம சிகே டாக்ஸும் மீடியா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம். அதில் நீங்கள் கமெண்டில் வின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சார். பை. ஆல் தி பெஸ்ட். பை சார். தேங்க்யூ.